சொல்லி சொல்லி நம்மளை காயப்படுத்தி இன்னும் ஒரு படி போனால் நம்மளை மாற்றிக்கிற அளவுக்கு நம்மளை என்ன செஞ்சுருவாங்க, வேதனைப்படுத்திடுவாங்க நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள். இங்கே கர்த்தருடைய பிள்ளை தாவீது என்ன செய்கிறான், மிகவும் நெருக்கப்படுகிறான். அவனுக்கு நேராய் வார்த்தை வருகிறது. உம்மை நம்பிதானே நாங்கள் அங்கே வந்தோம், உங்கள் வார்த்தையை கேட்டு வந்ததுனால இன்னைக்கு என் பிள்ளை இழந்துட்டேன், என் மனைவி இழந்துட்டேன், என் உடைமைகளை இழந்துட்டேன், எனக்கு இன்னும் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, உங்களால் தானே சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தாவீதை பார்த்து குற்றப்படுத்துகிறாங்க. தாவீதுக்கு தூக்கமே இல்லை, அவனுக்கு இருதயம் பாரமாகிறது, அவன் வருத்தப்படுகிறான், அவனால் ஆகாரம் புசிக்க முடியல, அவனால் நிம்மதியாக தூங்க முடியல, எங்கே பார்த்தாலும் புகைக்காடாக இருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் மனுஷன் அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட கூட இருந்தவங்க. அவனுக்கு வேற வழி இல்லை. அப்படியே போய் என்ன செய்கிறான், தேவனுக்குள்ள தன்னை அழைத்த, தன்னை உருவாக்கின, தாயின் கருவிலே தன்னை தெரிந்து கொண்ட தன்னுடைய தேவனுடைய சமூகத்துக்கு போய் அவருடைய பெலத்தினாலே அவன் பலன் பெற்று தன்னுடைய இருதயத்தை அவனுக்குள்ள என்ன செய்கிறான், பலப்படுத்துகிறான். இந்த பிரச்சனை நடுவில் அப்பா நான் என்ன செய்யணும் எனக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பாரப்படுத்துகிற காரியங்கள் இருக்கா, மனுஷ வார்த்தைகள் வருதா, சிஸ்டர் உங்களால் தான் இது ஆச்சு, சிஸ்டர் உங்களால் தான் எனக்கு இந்த இழப்பு, உங்களால் தான் நான் இழந்து போனேன், உங்களால் தான் இந்த கண்ணீர், உங்களால் தான் எனக்கு இந்த நஷ்டம் பிரதர். எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம். அப்பா நான் என்ன செய்யட்டும், என்னை அழைச்சவர் நீர் தானே, நீ சொல்லி இருக்கிறீரே, உன்னை பாரப்படுத்துகிற காரியம் வருதா, நீ ஓடி என் சமூகத்துக்கு வந்துரு, என் பக்கத்தில் வந்து அதை இறக்கி வை, என் சமூகத்தில் இறக்கி வை, நான் சுமந்துக்கிறேன், நீ என்ன ஆயிரு, இலகுவாயிரு, நீ நல்லா தூங்கு, நான் உன் பிரச்சனையெல்லாம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். அப்பா இந்த மனுஷனுடைய வார்த்தை தான்ப்பா என் காதில் கேட்டுகிட்டே இருக்குப்பா, அவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான், உன்னால் எனக்கு இவ்வளோ நஷ்டம், நீலாம் ஏன் உயிரோடு இருக்கிற அப்படிங்கிற வார்த்தை என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குப்பா, என்னால் தூங்கவே முடியலப்பா. ஏசப்பா சொல்லுவார், நீ தூங்கு, நான் என்ன செய்கிறேன் பார்த்துக்கிறேன். இங்கே எல்லாத்தையும் இழந்துட்டான், மனைவி இல்லை, ஆசையாக நேசித்த மனைவி இல்லை, அவன் பிள்ளைகள் இல்லை, அவனுடைய உடம்பைகளையே அவன் இழந்து தான் நிற்கிறான். அதில் மற்றவங்களும் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி குற்றப்படுத்துகிற அந்த வார்த்தையும் தாவீது கேட்குறான் பாருங்க. தாவீது தேவ சமூகத்தில் போயிட்டு 8வது வருஷத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்குறான். அப்பா நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், நிச்சயமாய் எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய், உன் சமாதானம் உனக்கு திரும்ப வரும், உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப வரும், உன் பொருளாதாரம் உனக்கு திரும்ப வரும், உன் தேசம் திரும்ப வாழ்க்கைப்படும், நீ இழந்த சுகம் உனக்கு திரும்ப வரும். எல்லாத்தையும் வாக்கு கொடுக்குறான் பாருங்க. வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அதே